இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 15 ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷனோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு அசம்பிளி தான். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குன்னு சொல்லிட்டு வந்து எலெக்ஷன் வச்சு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. பட் இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வந்து ஒரு அடல்ட் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லோரும் ஓட் பண்ணி அவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எலெக்ஷன் மூலிமா வந்து நடத்தப்படல. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும். அவங்க மட்டும் ஓட் பண்ணி தான் வந்து இந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 1945லேருந்து 1946 இந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கும். இதில் இந்த எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியல் லிங்குவிஸ்டிக், அதாவது அந்த ஒரு ப்ரொவின்ஷியலாக இருப்பாங்களே அவங்களாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இந்த அசம்பிளியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜஸ்ட் வந்து இந்த அசம்பிளியில் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஒரு பெரிய டாமினேட்டிங் பார்ட்டினா அது காங்கிரஸ் தான். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் லீக் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனே வச்சாங்க. அவங்களுக்குன்னு தனியாக வந்து தொகுதி கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணாங்க. அந்த எல்லா தொகுதியிலையும் அவங்க தான் மேஜராக வந்து வின் பண்ணாங்க. இப்போ முஸ்லீம் தொகுதியில் அவங்க தான் மேஜராக வந்து வின் பண்ணி அவங்களுக்கான சில சீட்ஸுமே வந்து இருந்தது. பட் வந்து முஸ்லீம்ஸ் லீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்குறதுல நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு இந்தியா வேணாம், எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடு தான் வேணும், எங்களுக்கு தனி நாடு தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மொத்தமாகவே வந்து பைக்காட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து சில சோஷியலிஸ்ட்டுமே வந்து இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பெருசாக வந்து பங்கெடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது பிரிட்டிஷ் க்ரியேட் பண்ண ஒன்று, அவங்க வந்து நம்மளை வந்து பெருசாக அட்டானமஸாக நம்மளோட சொந்த முயற்சியில் நிறைய விஷயங்களை பண்ண விட மாட்டாங்க, ஏதாவது தடுத்துட்டே இருப்பாங்க, அதனால் எங்களுக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த சோஷியலிஸ்ட்டும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து ஜாயின் பண்ணலை. அதை வந்து அவங்க பிலீவே பண்ணலை. பட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்த்திங்க அப்படின்னா 82% வந்து காங்கிரஸ் தான் இருந்தாங்க. சரி, இவங்க 82% இருக்காங்க, சரி இவங்களோட கொள்கை இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் டக்குன்னு நிறைவேறுமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா காங்கிரஸில் இருக்கிற நிறைய பேர் ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தது. அவங்க எல்லாருமே வந்து இதை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒப்பீனியன்ஸ் ஒருத்தர் எடுத்து வச்சாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருந்தது. சில பேர் வந்து சோஷியலிசமாக நம்மளோட இந்தியா இருக்கணும்னு நினச்சாங்க. சில பேர் வந்து லேண்ட்லார்டிசமே வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சில பேர் வந்து கம்யூனல் பார்ட்டிஸாக இருக்கணும், நம்மளோட கண்ட்ரி வந்து செக்யூலராக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ இது ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, சோஷியலிசம் செக்யூலரிசம்னா அதெல்லாம் வேறு கான்செப்ட். இந்த நாடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்தை வந்து எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய டிபேட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் மூமெண்ட் காங்கிரஸ் இருக்காங்களே இவங்களுமே இவங்களோட ஐடியாஸை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நிறைய வந்து பப்ளிக் நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நியூஸ் பேப்பருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது மக்கள் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு மக்கள் வந்து நிறைய டிபேட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸாக வருது. நிறைய பேர் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு ஒரு விஷயத்தையும் வந்து ஷேப் பண்ணி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழியில் மைனாரிட்டியாக இருக்காங்களே அவங்களாம் எங்களோட மொழிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து எங்களுக்கு சேஃப்கார்டு கொடுங்கன்னாங்க. குறிப்பாக வந்து தலித்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து எங்களுக்கு கேஸ்ட் அப்ரஷன் இருக்குது, ஸோ எங்களுக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் சீட்டு கொடுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய வந்து கல்ச்சுரல் ரைட்ஸும் சோஷியல் ஜஸ்டிஸும் நிறைய வந்து பேசப்பட்டிருக்கு, டிபேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா த டாமினன்ட் வாய்ஸஸ். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்தம் வந்து 300 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 6 பேர் தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து இருந்திருப்பாங்க. அதில் 3 முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து காங்கிரஸை சார்ந்தவங்க. ஒன்று வந்து ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று வந்து வல்லபாய் பட்டேல், மூணாவது வந்து ராஜேந்திர பிரசாத். இதில் நேரு என்ன முக்கியமாக கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது நம்மளோட ப்ரியாம்பலில் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் இது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ப்ரியாம்பல் இதெல்லாம் பற்றி
உங்களோட பாலிட்டியில் டீட்டெயில்டாக வந்து படிப்பீங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றது இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு, இது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது. இதை வந்து நேரு கொண்டு வருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாக். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும், 3 கலர்ஸ் இருக்கணும், சாஃப்ரான், ஒயிட்டு, டார்க் க்ரீனு, இது எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். நேவி ப்ளூ கலரில் வந்து சென்டரில் ஒரு சக்கரா இருக்கணும், வீல் இருக்கணும். இதெல்லாமே வந்து நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பார். அதேமாதிரி பட்டேல் என்ன கொண்டு வந்திருப்பார், என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து பேக்ரவுண்டில் நிறைய வந்து ரிப்போர்ட்ஸு டிராஃப்டிங் பண்ணுறது, நிறைய ஏதாவது கருத்துக்கள் வந்து இன்வேலிடான கருத்துக்கள் வந்து அதை வந்து எப்படி கரெக்டாக வந்து அப்போசிங் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து பட்டேல் வந்து பார்த்துட்ருப்பாரு. அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருப்பார். அதே மாதிரி எல்லாருக்கும் ஸ்பீக் பண்ணுற எல்லா மெம்பருக்குமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ஸ் வந்து, அதாவது எல்லாருமே கன்ஸ்ட்ரக்டிவான லைனில் வந்து போகிறாங்களாம், எல்லாருக்குமே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுறதுல இந்த ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் மூணு பேர் சொல்லியிருந்தாலே 4வது முக்கியமான ஆள் வந்து லாயர் அண்ட் எக்கனாமிஸ்டான B.R. அம்பேத்கர். இவர் வந்து பிரிட்டிஷ் பீரியட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட ஒரு அப்போசிங் பொலிட்டிக்கல் அப்போஷனாக தான், இவர் எதிரியாக தான் வந்து இருந்தார். பட் காந்திஜியை வந்து கேட்டுக்கிட்டதின்படி இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் கேபினட்டோட லா மினிஸ்டராக வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா இவரை வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து போடுறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனில் டிராஃப்டிங் கமிட்டி என்னென்னலாம் வரணும் அப்படின்றத வந்து கொண்டு வரதுக்கான ஒரு கமிட்டி இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் நிறைய கமிட்டி சப் கமிட்டிஸ்னால் அந்த மாதிரியான ஒரு கமிட்டி தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்றது. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து இவங்களை வந்து போடுறாங்க. ஸோ இவர் கூடவே வந்து இன்னும் 2 லாயர்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து KM முன்ஷி, இவர் வந்து குஜராத்தை வந்து சார்ந்தவர். 2வது அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் வந்து நம்ம சென்னை மெட்ராஸை வந்து சார்ந்தவர். இவங்களுமே வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு முக்கியமான பொசிஷன்ஸ், அதாவது முக்கியமான ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லாமல் இன்னும் 2 சிவில் சர்வெண்ட் வந்து இருந்திருக்காங்க, அதாவது நம்மளோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா BN ராவ். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அட்வைசராக, கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக வந்து இருந்திருக்காரு. பேக்ரவுண்ட் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்துருக்காங்க, என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸோ கண்ட்ரிக்கு எப்படிலாம் என்ன எடுத்துகிட்டு வரணுன்றது, அந்த இப்போ மற்ற கண்ட்ரியில் ஏதாவது ஒரு சட்டம் இருக்கும், ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அது நமக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், இவர் வந்து SN முகர்ஜி. இவர் வந்து என்னென்னா லீகல் லாங்குவேஜஸ், ஸோ என்ன மாதிரியான லீகல் லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவரும் வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்பேத்கர் வந்து இந்த டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்த அசம்பிளியோட டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷனுக்காக 3 வருஷம் வந்து மெனக்கெட்டிருக்காங்க. இந்த 3 வருஷத்துலேயும் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11 வால்யூம்ஸாக வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. 11 வால்யூம் ஆஃப் புக்ஸாக வந்து இதை வந்து கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி பப்ளிக்காக வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.